சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. அடியேன் சுதா விமலன், ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி மாணவி. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எனது குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் வீட்டுக்கும் தீபாவளி வந்திருக்கும். எல்லாரும் என்ன ஸ்வீட் செய்யலாம், பட்டாசு எப்படி வெடிக்கலாம், புது துணியெல்லாம் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாமனார் என்ன சீர் கொடுப்பாரு, தலை தீபாவளி அப்போ எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த மாமனார் சீர் அப்படிங்கிறது தலை தீபாவளிக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ரீரங்கநாதருக்கு எப்படி தெரியுமா, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாமனார் வந்து தலை தீபாவளி மாதிரியே மாப்பிள்ளை சீர் கொடுப்பாரு ரங்கநாதருக்கு. ஏன் மாப்பிள்ளை சீர், மாமனார் யாரு, மாப்பிள்ளை சீர் எதுக்காக ரங்கநாதர் கொடுக்குறாரு, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இங்கே ஸ்ரீரங்கம் கோயில் ரங்கநாதருக்கு தீபாவளி அப்படிங்கிறது கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த உற்சவத்துக்கு பேர் சாலி உற்சவம் அப்படிங்கிறது பேர். ஏன் சாலி உற்சவம்? இது இங்கே நாளடைவில் வார்த்தை வழக்கு மருவி ஜாலி உற்சவம், ஜாலி அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இந்த உற்சவம் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, நாள் சாயந்தரம், தீபாவளி அன்னைக்கு நாள் சாயந்தரம் கோவிலுக்கு வந்து பெரிய பெருமாளுக்கு வந்து எண்ணெய் அலங்காரம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பெருமாள் சார்பாக எல்லா சன்னதிக்கும் எண்ணெய் சீக்கா இதெல்லாம் வந்து அர்ச்சகர் மூலயமா கொடுப்பாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் எண்ணெய் சீக்கா இதெல்லாம் போய் சேரும். நாள் நைட்டு வந்து பெரிய பெருமாள், அதாவது மூலவர் பெரிய பெருமாளுக்கு எண்ணெய் அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் உற்சவர் நம்பெருமாளுக்கும் எண்ணெய் அலங்காரம் செய்யப்படும். தீபாவளி அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ரங்கநாயகி தாயார், அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் ஆச்சாரியன்கள் எல்லாருக்கும் வந்துட்டு எண்ணெய் அலங்காரம் செய்யப்படும். இவங்க செஞ்சதுக்கப்புறம் கோவில் சார்பாக அர்ச்சகர்கள்லாம் வந்து ஒவ்வொரு சன்னதிக்கும் புது துணி, மஞ்சள், மலர் மாலை இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. இவங்க அபிஷேகம்லாம் முடிஞ்சு அந்த அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அவங்கவுங்க சன்னதியிலேருந்து கிளிமண்டபம் வந்து எழுந்தருளுவாங்க. நம்பெருமாள் வந்து நாள் நைட்டே எண்ணெய் அலங்காரம் பண்ணியிருப்பார். அவர் அதுக்கப்புறம் வந்து சந்தன மண்டபத்துக்கு எழுந்தருளுவார். எழுந்தருனதுக்கப்புறம் அங்கே திருமஞ்சனம் நடக்கும். திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியாழ்வார் வந்து ரங்கநாதருக்கு தன்னோட மாப்பிள்ளைக்கு, பெரியாழ்வார் தான் மாமனார், தன்னோட மாப்பிள்ளைக்கு 1000 நாணயங்கள், அந்த நாணயங்களை வந்து வஸ்திரத்தில் 2 மூட்டையாக கட்டி பெருமாள் திருமடிகளில் சமர்ப்பிப்பார். இதை வந்து சீரா வந்து பெருமாள் வந்து ஏற்றுப்பார். தன்னோட மாமனார் வந்து மாப்பிள்ளை கொடுக்குற சீரா வந்து அவர் ஏற்றுப்பார். மாமனாருக்கு, இவர் வந்து மாப்பிள்ளை சீர் வாங்கிட்டார் இல்லையா, மாமனாருக்கு இவர் மரியாதை கொடுக்கணும். இவரும் வந்துட்டு மாமனாருக்கு மரியாதை எல்லாம் செலுத்தி தன்னோட மாமனார் தனக்கு கொடுத்த சீரை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிரகாரத்தை வலம் வருவார். பெருமாள் பிரதர்ஷனம் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு சந்தன மண்டபத்தில் இருந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறதுக்காக அங்கே இருப்பார். நம்ம இந்த உற்சவத்தை போய் தீபாவளி அன்னைக்கு சேவிக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து ஆடை தட்டுப்பாடும் பணவரவு தட்டுப்பாடும் இருக்காது அப்படிங்கிறது இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி நம்மளும் தீபாவளி அன்னைக்கு இந்த பெருமாளை சேவித்து நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற இந்த பெருமாளை நான் பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.